வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் Huawei சைடில் ஒரு புது மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Huawei Nova 7 SEயோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மொபைலோட வேல்யூ என்ன, அந்த மொபைல் ஒர்த் ஃபார் மணி, அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் பேட்டரின்னு பார்க்குறப்போ இந்த மொபைலில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரி. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 40 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Huawei ப்ராமிஸ் பண்ணுறத வச்சு பார்க்குறப்போ 70% சார்ஜ் 30 மினிட்ஸில் ஆகிடும். இங்கே ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக கேமரான்னு பார்க்குறப்போ இந்த மொபைல் குவாட் கேமரா லேஅவுட்டில் லான்ச் ஆயிருக்கு. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அதுக்கு மேலே f1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 26mm வைட் ஆங்கிள் லென்ஸ். செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்போ 8 மெகா பிக்சல், அதுக்கு மேலே f2.4 அப்பச்சர் வருது. இங்க 17mm அல்ட்ரா வைட் லென்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தேர்ட் கேமரான்னு பார்க்கறப்ப 2 மெகா பிக்சல், அதுக்கு மேல f2.4 அப்பச்சர் வருது. இது ஒரு மேக்ரோ லென்ஸ். ஃபோர்த் கேமரான்னு பார்க்கறப்ப 2 மெகா பிக்சல், அதுக்கு மேல f2.4 அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சார். ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கறப்ப LED ஃபிளாஷ், பானோரமா, HDR க்கு சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கறப்ப 4K வீடியோ, 1080 பிக்சல் வீடியோ, 720 பிக்சல் வீடியோ, 960 fps ல ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்கறப்ப 16 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல f2.0 அப்பச்சர் வருது. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கறப்ப HDR க்கு சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கறப்ப ஃப்ரண்ட் கேமரால 1080 பிக்சல் 30 fps ல ஷூட் பண்ணலாம். ஸ்கிரீன் பார்க்கறப்ப 6.5 இன்ச்சஸ் LTPS IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்க்கறப்ப 83.8% ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கறப்ப 20:9 ஓட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்கிரீனோட டென்சிட்டின்னு பார்க்கறப்ப 405 ppi க்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்கறப்ப ஆக்டா கோர் Kirin 820 சிப்போட வருது. இது ஒரு 7 நானோமீட்டர் சிப். கேமிங்னு பார்க்கறப்ப Mali G57 சிப் கொடுத்திருக்காங்க. ரேம்னு பார்க்கறப்ப 6GB அல்லது 8GB, இன்டர்னல்ஸ்னு பார்க்கறப்ப 128GB அல்லது 250GB வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. இங்க டெடிகேட்டட் SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் நானோ மெமரி கார்டு தான் இங்க யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு நீங்க 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். OSனு பார்க்கறப்ப Android 10, அதுக்கு மேல MUI 10.0ல ரன் ஆகுது. டிசைன்னு பார்க்கறப்ப மிட் சம்மர் பர்பிள், பிளாக், ஸ்பேஸ் சில்வர், கிரஷ் கிரீன் 4 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. பேக்ல ரெக்டாங்கிள் கேமரா லேஅவுட்டும், ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோலும், ரைட் சைடுல பவர் பட்டன், அந்த பவர் பட்டனுக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ், பாட்டம்ல 3.5mm ஜாக், டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கர் சப்போர்ட் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரைஸ்னு பார்க்கறப்ப Huawei Nova 7 SE 320 யூரோக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் ரூபாயில கன்வெர்ட் பண்ணி பார்க்கறப்ப 28,300 ரூபீஸ் வருது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 28,000 ரூபீஸ்க்கு இந்த மொபைலை வாங்கலாமா? உங்களோட கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லணும்னா இங்க பிளஸ் பாயிண்ட்னு பார்க்கறப்ப 3.5mm ஜாக், அது மட்டும் இல்லாம Kirin 820 சிப் கொடுத்தத பிளஸ் பாயிண்டா பார்க்கறேன். மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தா Huawei மொபைல்ல நான் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். என்னன்னு பார்க்கறப்போ Google Play சர்வீஸ்க்கான சப்போர்ட் இந்த மொபைல்ல இல்ல. அது ஒண்ணுதான் மேஜர் டிசப்பாயின்மெண்டா இந்த மொபைல்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷனும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from தமிழ் கமெண்ட்ரி.